நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது பைத்தியக்காரத்தனமாக உள்ளது எனவும் உரல்கள் எல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை எனவும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கடலூரில் புதிய வழித்தடத்தில் 2 பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெற்றியோ தோல்வியோ தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் எனவும் இதன் காரணமாக தான் திமுக 75 ஆண்டுகள் நிலைத்து நிற்கிறது எனவும் கூறினார். மேலும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது பைத்தியக்காரத்தனமான பேச்சாக இருக்கிறது எனவும் அவர் உணர்வதையெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். ஏற்றம் தாழ்வு வரும்போதெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய தோழர்களை அரவணைக்கின்ற பொறுமை பண்பு இருக்கின்ற காரணத்தால், தலைமை இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் நீண்ட நாள் அந்த பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போ புதியதாக வருகிறார் என்றால் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசுகின்ற பைத்தியகாரத்தனமாக எல்லாத்தையும் பேசுகிறார் தான். அது உடல்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரே கட்டத்தில் வந்து பேச்சு இருக்கணும். அது உடல் என்பது இப்போ பல விதமான பேரை வச்சுக்கலாம், பைத்தியம் கூட வைக்கலாம்.